வணக்கம். இன்று காஞ்சிபுரத்தில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் சிறப்புரையாற்றியிருக்கிறார். மிக சிறந்த பேச்சு. அதில் திமுக மிக கடுமையாக சாடியிருக்கிறார். திமுக மீது பாஜகவை விட திமுக மீது தான் அதிக குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காரு. என்னென்ன குற்றச்சாட்டுனா, கைத்தறியையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மணல் திருட்டு, அதில் விஜய் பேசுனது விஜய் அவர்கள் பேச்சில் மணல் திருட்டு சம்பந்தமாக 4730 கோடி ஊழல் நடந்திருக்கு. 4730 கோடி ஊழல் நடந்திருக்கு. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அடித்து இப்படி துணிவாக பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் நல்ல சிறப்புரை. இது ஒரு கல்லூரி வளாகத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. பேச்சு நான் டிவியில் தான் பார்த்தேன். மிக இனிமையாகவும் நன்றாக இருந்தது பேச்சு. இது அரசியலுக்கு தகுந்த நல்ல எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த பேச்சு. 4730 கோடி சும்மா சொல்லலைங்க, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிர்ப்பதில் எதையுமே காணோம் இது வரைக்கும். அதே மாதிரி டிவிக்கு தொண்டர்களை பார்த்து, எனது தொண்டர்களை பார்த்து, என்னை ஆதரிக்கும் மக்களை பார்த்து, என் நண்பர்களை பார்த்து, என் தோழர்களை பார்த்து, என் தோழிகளை பார்த்து, என் நண்பனை பார்த்து, என் நண்பிகளை பார்த்து தற்கொலை எழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. தற்கொலை என்று சொல்கிறீர்களே, அப்போ இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல பேச்சு, சிறப்பாக மிக அருமையாக இருந்தது. தற்கொலை சொன்னீங்களே, அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி மணல் திருட்டு நடப்பது, அதாவது ஒரு மணல் இருக்குன்னா அதில் ஒரு லிமிட் எடுக்கலாங்கிறது கவர்மெண்ட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். அதை விட அதிகபட்சமாக எடுக்கிறது. அது என்ன கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 4730 கோடி. அந்த லெவலுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு மணலை அதிகமாக அள்ளி இருக்கிறார்கள். அப்புறம் பாலாறு என்ன ஆகும்? இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் என்ன ஆகும்? காஞ்சிபுரம் மக்களுக்காக எதுவும் செய்யலை. காஞ்சிபுரம் மக்கள், கைத்தறி விவசாயிகள், அங்கே இருக்கும் 4000 குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு தகுந்த அந்த கைத்தறி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டியது 500 ரூபா தான் கிடைக்குதான். அதை விட அதிகமாக ஊதியம் வேண்டாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. இவளுக்கும் அறிஞர் அண்ணா பிறந்த ஊர், அறிஞர் அண்ணாவே அங்கே தான் இருந்தார். அப்படி இருந்த ஒரு ஊருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இதானா? இத்தனை வருஷமாக என்ன பண்ணிக்கிருந்தாங்க? காஞ்சிபுரத்தை எந்த டெவலப்பும் இல்லை. பஸ் ஸ்டாண்டு ஏன்னு அப்படியே இருக்குது. 1963 கட்டின பஸ் ஸ்டாண்டு இது வரைக்கும் அப்படியே இருக்கான். அந்த பஸ் ஸ்டாண்டு ஏன் அப்படியே இருக்குது? அந்த பஸ் ஸ்டாண்டை ஒரு நல்ல முறையில் மிக சிறப்பாக இப்போ உள்ள போக்குவரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்தை மாற்றி அகலப்படுத்தி அதை கொடுத்துருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் பஸ் ஸ்டாண்டு இந்த பழைய பஸ் ஸ்டாண்டை வச்சுட்டு ஏன் இப்போ காஞ்சிபுரத்துக்கு புது பஸ் ஸ்டாண்டு வரல அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ தானே பொதுமக்கள் போக்குவரத்து எல்லாம் கிடைச்சா தானே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு அதிகரித்தா தானே மக்கள் நலம் பெற முடியும் அப்படிங்கிறத மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, கொள்கையை சொல்லவில்லைங்கிறாங்க. நான் கொள்கையெல்லாம் தேர்தலுக்கு அறிவிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். என்னுடைய கொள்கைகளில் முக்கியமானது, தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அவர்கள் இருக்க தங்க வசதியாக ஒரு வீடு வேண்டும்.
5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றும் அளவுக்கு நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறார். தமிழக மக்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு வேண்டும், அவர்கள் சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். அதே மாதிரி வாகன வசதி, ஒரு வாகனமாவது இருக்க வேண்டும், 2 வீலர் ஒன்றாவது இருக்க வேண்டும்ங்கிறார். அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்காவது படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும், முதல் பட்டதாரி படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக சிறப்பாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதே போல் தற்கொலை என்று சொல்லும் இவர்கள் இத்தனை வருஷமாக ஏன் என்ன செய்யலை, அப்படி எங்களை தற்கொலை செய்யலை, நீங்கள் ஏன் என்ன செய்யலை அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. மிக சிறப்பாக இருந்தது, பேச்சு அருமையாக இருந்தது. அதே மாதிரி பரந்தூர் மாநிலை சென்று அதற்கான வழிகளை சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போ காஞ்சிபுரம் சென்று மீண்டும் இதே வழி இருக்கிற பஸ் ஸ்டாண்டு முக்கிய தேவை, அதே மாதிரி கொள்கைகளில் இன்னும் தேவை, கற்குருவில் எங்களை அழைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது திமுக தலைவர் ஒருத்தர் திமுக மீட்டிங் நடந்ததில் அதில் ஒருத்தர் பேசியிருக்காரு, தமிழக வெற்றி கழக தோழர்களை தற்கொலை என்று சொல்வது தவறு, சொல்லக்கூடாது, திமுக மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். அதில் ஒரு பொறுப்பில் இருக்க ஒருவர் சொல்லியிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நமது கொள்கை தலைவர்கள் ஒருவரான அஞ்சலி அம்மாவின் உறவுக்காரர் என்பதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் விஜய். அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியும் இன்னும் கேட்கலைன்னா அவரே கூட வேறு இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவர் பேச்சு இருந்தது. சூசகமான பதிலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத இந்த முறை கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு வீடு இருக்கணும், 2 வீலர் ஒன்று இருக்கணும், ஒரு குடும்பத்தில் படித்த ஒருவருக்காவது கவர்மெண்ட் வேலை, அரசு ஊழியருக்கு வேலை இருக்கணும். இந்த 3ஐயும் வலியுறுத்தி சொல்லியிருக்கார். நன்றி, வணக்கம்.